பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாலை வேளை வந்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். புதுவாழ்வு சீயோன் சபை மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்குது, பல அவமானங்கள், பல நிந்தைகளை அருமையான பிள்ளைகள் சந்தித்து கொண்டு நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதான்னு பார்த்தா அநேகர் முடிவு இல்லாமல் அதை ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களாக கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சுக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு வாசிங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்னவா? உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. 25 வருஷமா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை. 25 வருஷமா இதை தீர்த்து வைப்ப யாரும் இல்லையா ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுவோம், எதை பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்னு சொல்லி புலம்பிக் கொண்டு ஜெபித்து கொண்டு தவித்து கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இடையில இடர்கள் உண்டாவது, பிரச்சனைகள் உண்டாவது, போராட்டங்கள் உண்டாகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக ஒரு உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை வைக்க வேண்டும். இதில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திலே நாம் நம்பிக்கை வைப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமென். நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்காதனால தான் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு அவன் சோர்ந்து போன பொழுது, பலவீனப்பட்ட பொழுது, அவருடைய மனைவி சோர்ந்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர் சொல்றார், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படாத. நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்து பயந்து பிரச்சனைக்குள்ளாகிறோம். பயம்தான் பிரச்சனையே. நிறைய பேர் பிள்ளைகளை குறித்த பயமே பிரச்சனையாக மாறிடுது. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் படிப்பை குறித்து, எக்ஸாமை குறித்து நம்ம பயப்படுறோம். ஐயோ, நம்ம பயப்படுற அளவுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பயம் இல்லை. ஆமென். இவன் சரியாக படிக்கலையே, என்ன பண்ணுவான்னு தெரியல, எது பண்ணுவான்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, பயமே கிடையாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதம்மா. ஆமென். பயப்படாத மகளே, பயப்படாத மகனே. ஆமென். பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, பயப்படாத, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆமென். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே, இவனா எனக்கு பிள்ளையா இருப்பான்? இவன் வீட்டு விசாரணைக்காரனாச்ச ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆமென். பின்னும் ஆமென். ஆபிராம் தேவரீ, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். ஆமென். அப்பொழுதுதான் சொல்லுற கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பா, உனக்கு இந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் உனக்கு பிறக்க போகிறவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி, எப்பா இங்க வாணி,
இங்கே வா, முதல்ல நீ வா. ஆபிரகாமே வெளியே வா, வீட்டில் உட்காந்து அழுது நிற்காத, புலம்பி நிற்காத, வேதனைப்படாத, நீ வெளியே வா சொல்ல. சிலர்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அம்மா கொஞ்சம் வந்து பாரும்மா, சபைக்கு வா, சர்ச்சுக்கு வா, உட்காரு, தேவ சமூகத்தில் வந்து உட்காரு. வானா வராது, நீ வெளியே வா முதல்ல அப்படின்னு ஆபிரகாம கர்த்தர் கூப்பிடுறார். கூப்பிட்டு, நீ ஆபிரகாமே நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி இங்க வாப்பா. பின்பு அவனை நோக்கி, ஆமே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். நம்புறியா? விசுவாசிக்கிறாயா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு, ஆமே அதை அவனுக்கு நீதியாக கர்த்தர் என்னார். என்ன நீதியா பாருங்க, உன் நம்பிக்கையை கர்த்தர் நீதியாக்குவார். நம்பணும். விசுவாசத்தை பார்க்க நம்பிக்கை குறைவானது தான், ஆனால் நம்பும்போது விடுதலை உண்டாகும். நம்பணும். ஆமே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்ப வேண்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? பிள்ளை இல்லை ஆண்டவரே, பிள்ளை செல்வம் இல்லை, என் வீட்டில் ஓடி விளையாடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை, என் வீட்டில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண ஒரு பிள்ளை இல்லை, ஆமென், என் சந்ததியை பார்க்க முடியல, என் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்டபடியே கர்த்தர் அவனுக்கு 25 வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. உன் ஜெபம் வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நீ தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றது வீண் போகாது. வந்து பார்ப்பா ஆண்டு சொல்ல, வந்து பாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. இன்னைக்கு எதை குறித்து துக்கப்படுற மகளே? முதலாவது சொல்றார் கர்த்தர், உன் துக்கத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். எப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிற சகோதரியே, சகோதரனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, 60:20 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். உன் துக்க நாட்கள் இனி உனக்கு இருக்காது. கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்க போறார், நித்திய வெளிச்சமா இருக்க போறார். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சம் சும்மா லைட் போட்டா வெளிச்சம் இல்லை, நித்திய வெளிச்சம். என்றென்றைக்கும் உன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுது பார்த்தீங்களா? அந்த வெளிச்சம். இனி துக்க நாட்கள் வராது உனக்கு. துக்கத்தில் நீ இருக்க மாட்டேன், மூழ்கி இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் என்ன வாழ்க்கை, என்ன சலிப்பாக பேசுவேன், அப்படிலாம் பேச மாட்டேன். சந்தோஷமா. ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பசியோ பட்டினியோ வேதனையோ துன்பமோ நாச மோசமோ பயமோ மரணமோ வியாகுலமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 30-33 சொல்றாரு. ஆகவே நமக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குமானா எந்த பிரச்சனையும் வந்து நம்முடைய நம்பிக்கையை அழிக்க முடியாது, நம்மை துக்கப்படுத்த முடியாது. சொல்றாரு, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். எரேமியா சொல்றாரு 31:13, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி
அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவே. அல்லேலூயா. உன் துக்கம் உனக்கு சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, ஆமென், அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷ கத்தப்படுத்துவாராம். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்துவாரு. நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நீ சந்தோஷப்படணும். ஆமென். துக்கப்பட வேண்டியதில்லை, வேதனைப்பட வேண்டியதில்லை, துக்கத்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. யாபேஸ் சொல்றான், யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10, என் தாய் என்ன துக்கத்தில் பெற்றெடுத்தாயா. ஆமென், ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு தங்கிருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ள. வாசிங்க அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனப்பட்டவனாய் இருந்தான். நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்ன பண்ணா, அம்மா வந்து துக்கத்தில் பெற்றெடுத்துட்டா, அம்மாவுடைய துக்கத்திலே மூழ்கில்ல. யாபேஸ் என்ன பண்ணா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். பார்த்தீங்களா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அல்லேலூயா. துக்கம் வருதா? சொல்லுவாங்கள்ல, துக்கம் நெஞ்சு அடிக்குதுக்கா. துக்கம் சிலருக்கு துக்கம் வந்துச்சுன்னா நெஞ்சு அடைக்கும், அவ்வளோ துக்கப்படுவாங்க. அந்த துக்கமாக இருக்குதா, கர்த்தர் உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். யாபேசை கர்த்தர் எல்லையை பெருக பண்ணினார். யாபேசு கர்த்தர் அருள் செய்தார் என்று சொல்லப்படுது. அப்புறம் பாருங்க, என்ன செய்யணும்? துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? துக்கம் வந்துச்சுக்கா அப்படின்னு தூங்கின கூடாது, துக்கத்தில் மூழ்கி அங்கங்கே போய் சொல்லி நிற்கக்கூடாது. பிலிப்பியரில் சொல்லப்பட்டது 4ஆம் அதிகாரத்தில், நீ துக்கம் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம்? தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தில் தெரியப்படுத்தணும். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், 6ஆம் வசனம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆமென். அப்பொழுது நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருக்குள்ள வந்து துக்கப்பட வேண்டியதில்லை. நீங்க துக்கப்படாம தேவாலயத்தில் வந்து என்ன பண்ணுமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனுக்கு விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 14:14. யோவான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், யோவான் 14:1 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். குமாரனாகிய இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்கள் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார்.
ஆமென். ஹல்லேலூயா. துக்கத்தை களைத்து துதியுடை தந்தி தூயாதி தூயவரே. துக்கத்தை களைத்து துதியுடை தந்தி தூயாதி தூயவரே. உம்மை ஆராதி உம்மை ஆராதி இயேசு ராஜா. உம்மை சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை ஆராதி உம்மை ஆராதி இயேசு ராஜா. உம்மை என் இயேசு ராஜா. உம்மை என் இயேசு ராஜா. உம்மை ராஜா ரகமனா ஷேகோ இயேசு ராஜா. உம்மை ரிமனதர பலதரமா இயேசு ராஜா. உம்மை உம்மை ஆராதிக்கின்றே உம்மை ஆராதிக்கின்றே இயேசு ராஜா. உம்மை உம்மை ஆராதிக்கின்றே உம்மை இயேசு ராஜா. உம்மை. ஆமென். உன் துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உன் துக்கத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். சகோதரியே, பிரச்சனைக்கு ஒரு முடிவு முதலாவது நாம் கேட்டோம். ரெண்டாவது துக்கத்துக்கு ஒரு முடிவு. ஆமென். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் உன் வியாதிக்கு ஒரு முடிவு. வியாதி 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 இல்லை. நிறைய பேர் வியாதி வியாதி வியாதிக்கு முடிவே கிடையாது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதை சாப்பிடு இதை சாப்பிடு இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது டாக்டருக்கு. என்ன கண்டுபிடிக்க முடியலையே. அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ராஜாவுக்கு ஒரு வியாதி. வேதத்தில் பாருங்க 20 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 20 அதிகாரம் 1-5 அவனுடைய வியாதி. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் நோக்கி, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கப்பா, நீ பிழைக்க மாட்டி. யார் சொன்னது? யாரு? கர்த்தர். எப்பா ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ சேர மாட்ட, எல்லாத்தையும் ஒழுக்கப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எசேக்கியா என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம டாக்டர் சொல்லிட்டானா போதும், அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு மரணம் வருதுன்னா ஒரே நாளில் போட்டுன்னு போயிடுவான். பயம் வந்துடுது, நடுக்கம் வந்துடுது. மரணம் வந்துடுமோ மரணம் வந்துடுமோ, கொஞ்சம் சளி பிடிச்சிச்சுன்னா மரணம் வந்துடுமோ, கொஞ்சம் தலைவலி வந்துச்சுன்னா மரணம் வந்துடுமோ, கொஞ்சம் வைத்து வலிக்கிறாம இருந்தா இது என்ன வலியாக இருக்குன்னு தெரியல, இது அப்பண்டிஸாக இருக்குமா, தசை வளர்ந்துருக்குமா, அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோ, கேன்சராக இருக்குமோ, அந்த கட்டியா இந்த கட்டியா, செக் பண்ணி பார்த்துருங்க. பயப்படுத்துறதுக்குன்னே நீங்கள் ஆட்கள் எழுப்பிட்டாங்க. இந்த டாக்டர் பாருங்க, அந்த டாக்டர் பாருங்க, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவரு, அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவரு, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் முடியாது சொல்ல உடனே ஆண்டவர்கிட்ட கடைசியாக வருவாங்க. ஆனால் எசேக்கியா என்ன பண்ணான் தெரியுமா? சொன்ன உடனே சுவர் பக்கமாக திரும்பி. ஆமென். எசேக்கியா என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சொன்ன உடனே கர்த்தர் பக்கமாக திரும்பி அவன் சொல்றான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுது அவன் செபித்த பிறகு ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு திரும்பி போவாய். ஆமென், ஆமென். 3 நாளுக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுப்புவார். பண்ணி சுகமாயிடுவ, போ, தைரியமா போ. அல்லேலூயா. காரணம் என்ன? வியாதிக்கு பயப்படக்கூடாது. சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எங்க திரும்பணும்? கர்த்தரிடத்துல திரும்பி ஜெபிக்கணும், கர்த்தரிடத்துல போராடணும், கர்த்தரோட பேசணும். உன்னை உண்டாக்கினவர், உன் சரீரத்துக்கு அதிகாரி அவர். உனக்கு எந்த மாற்ற பண்ணுமோ அது அவர் வச்சுக்கிறாரு. அவர் தான் மெக்கானிக்ஸ். ஆமென், அல்லேலூயா. எல்லாமே மாற்றக்கூடியவர் அவர் தான். அவர் எல்லாம் எந்தெந்த பார்ட் வேணுமோ அதெல்லாம் சரியாக இணைப்பார். எசேக்கியேலில் பார்க்குறோம், எலும்புகள்லாம் கொட்டி கிடக்குது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைப்பானா, உரைச்சா எந்தெந்த எலும்பு எது எதில் சேரணுமோ அதில் போய் சேருது. ஆமென். யாருடைய எலும்பு? என் எலும்புனா என் எலும்பு வந்து எல்லா எலும்பும் ஒட்டுது. அப்படி ஆண்டவர் செய்கிறவர். உன் எலும்புக்கு எது எலும்பு செட் ஆகணும் அவருக்கு தெரியும். உன் நரம்புக்கு எந்த நரம்பு செட் ஆகணும் அவருக்கு தெரியும். ஆமென். உன் மூளைக்கு எந்த மூளை வச்சா சரியாகும் தெரியும் அவருக்கு. அவர் சரியா குணப்படுத்துகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஸ்கூட்டியுடைய இன்ஜினை கொண்டு வந்து என் புல்லட்டில் என் பைக்கில் மாற்றினா ஓடுமா? ஓடாது, செட் ஆகாது. அந்தந்த கம்பெனிக்கு அதை தான் மாட்டணும். அதுபோல் உனக்கு எதை மாட்டணும் ஆண்டவர் தெரியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வியாதியை குணமாக்க அவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை 8ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் பின்னாக ஓடி இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா சுகமாயிடா நினைச்சா, தொட்டா சுகமாயிட்டா. கேள்விப்பட்ட உடனே ஓடுறா பாருங்க. அதான் முக்கியம். நம்மளால கேள்விப்பட்டு உட்காந்து இருக்கோம். ஆமாம், அவர் தெரியும் எனக்கு இயேசுநாதர். அவர் நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு போகிறேங்க்கா, அவர் எனக்கு தெரியுங்க்கா, 10 வருஷமாக தெரியுங்க்கா. இப்படி தான் உட்காந்துக்குது. சில இதெல்லாம் உட்காந்துட்டே இருக்கும். சர்ச்சிலேயே வந்து நவுத்தி சேர் பாயம் பிச்சுட்டு போதெல்லாம் இருக்குது. ஆமென். 18 வருஷமா ஒன்று கூனியாவே இருந்ததா. எங்கே இருந்ததா? தேவாலயத்திலே உட்காந்துச்சான். சுகமே ஆகாம கூனியாவே இருக்கிறான். இயேசு வந்து ஏந்து போ. ஆமென், தொட்டு சுகமாக்கினார். ஆமென். 38 வருஷமா ஒருத்தன் எங்க பார்த்துனுக்கிறான்? பெதஸ்தா குளை தாண்டியே பார்த்துனுக்கிறான் பாரு. எல்லாம் வரான், அவன் ஊந்து ஏந்து போயிடுறான் சுகமாயிட்டு. இது திமிர் பிடிச்சது, திமிர்வாதக்காரன். ஆமென். அவனை கூட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அவனால் ஏந்து போகவும் முடியல. அவன் போகிறதுக்குள்ளே எவனா வந்து விழுந்து சரியாகி போயிடுறான். ஆனால் அவனை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசமா இருக்கிறியா? நீ நம்பிக்கையா இருக்கிறியா? உன்னை குணமாக்க இயேசு வந்திருக்கிறாரு. உன்னால முடியல கூட அவர் வருவார். 38 வருஷமா அவன் பாருங்க விசுவாசமா அந்த குளத்தாண்டியே படுத்துக்கிட்டான் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு விசுவாசமே கிடையாது, விசுவாசமே கிடையாது. இயேசு மேல விசுவாசம் இருந்தா உடனே ஆண்டவர் சுகமாக்குவார். விசுவாசிப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டான். எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா அமைதியார, ஏன் கத்துற? இயேசு தான் போற தேர்தல, ஏன் கத்துற? அவன் நின்னாவது பரவாயில்ல, போறாரு. அவன் என்ன பண்ணான்? திரும்ப கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. இது ஒரு முறை ஜெபம் பண்ணிங்க, அப்புறம் அவள் தான் கூட ஜெபம் பண்ணாது. பார்த்துக்கலாம் விடு, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டாக்டர் இருக்கிறாரு, நம்ம மாமா மச்சான் இருக்கிறான், அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க ஐடியா. அவங்க ஐடியா கேட்க வேண்டியது. இயேசு தான் வந்துட்டாரு. திரும்ப கூப்பிட்டான் பாருங்க. அவன் திரும்ப கூப்பிட்டோன்னு இயேசு வந்தார். என்ன பண்ண செய்யணும்? பார்வையிடப்போ, நீ பார்வையிடுவாங்க போ. ஆமென், அல்லேலூயா. அவன் மீண்டும் கூப்பிட்டபடினாலே, விசுவாசம் வைத்தபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். அவனுடைய வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. மாத்திரை மருந்து இதெல்லாம் போட்டு 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 சரியாகலையா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில ஆமென், எல்லாம் அழித்த பின்பு அவள் கேள்விப்பட்டு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். எல்லாம் சற்றாகிலும் குணமடையாமல் தான் போனான்.
பாருங்க, நம்ம எப்படி போனாலும் இயேசு குணமாக்குவார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன நம்ம வேணும்? இயேசு குணமாக்குவான்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. மூன்றாவது, சோதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். யோபு 8:7 சொல்லப்படுது, முடிய துவக்கத்தை பார்க்கிற முடிவு சம்பூரணம். தேவ பிள்ளையே, யோபுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்தது. மனைவி மூலமா சோதனை, இயற்கை மூலமா சோதனை, பல அழிவுகள், பல குறைவுகள், பல பிரச்சனைகள், பல வியாதிகள், சரடை எடுத்து சுரண்டக்கூடிய அளவுக்கு சரீரத்தில் பலவீனம். அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வந்தபோது கூட சோதனையை சகித்தான், பாக்கியவானாய் மாறினான். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரடி சோதனை இல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடுவதில்லை. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது. ஆமென். யோபு 42:12 பார்க்க, அவன் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்? சோதனையை சகிச்சான். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைக்கு நம்ம சகிப்போமானா, ஏற்றுக்கொள்வோமானா, தேவன் என்ற இந்த சோதனை விடுதலை செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானா, ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. நீதியின் கிரீடத்தை தருவார். தரமாட்டாரா? சோதனையை சகித்து ஜெயிக்கணும். ஆபிரகாம் ஜெயித்தார் சோதனையை. யார் தான் ஜெயிக்கல? மோசே ஜெயித்தார். ஆமென். தானியேலுக்கு வந்த சோதனையில் தானியேல் ஜெயித்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு வந்த சோதனையில் அவங்க ஜெயித்தார்கள். ஜெயம் பெற்றவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். உனக்கு வருகிற சோதனையை ஜெயிக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உன் சோதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். யோபுக்கு உண்டாக்குனது போல உனக்கு உண்டாக்குவார் மகளே. கண்களை மூடி செபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாம் சோதனம் பண்ணுவோம். ஓரா ஷாக்கா தாராமா நாதியாலா ரேமா ஷாக்கா தோராபாலாவா. நிச்சயமாகவே உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு மகளே. உன் துக்கத்துக்கு நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, உன்னை தேற்றி, உன் சஞ்சலங்களை நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். யாபேசை சந்தோஷப்படுத்தினார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீ என்ன பண்ணு? சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துமா. சோத்திரத்தோடு செபத்தில் விண்ணப்பங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்து. சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு சோத்திர பலி புக்கு வாங்கி வச்சுக்க. சோத்திர பலியை போடு. சோத்திரத்தை சொல்லி, ஆண்டவரே என் பிரச்சனை மாறணும்ப்பா, என் வீட்டுக்காரருக்கு மாறணும், என் குடும்பம் மாறணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். சோத்திரம் பண்ணினேரு, கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உன் வியாதிக்கு ஒரு முடிவு. எத்தனை வருஷம் வியாதி? 38 வருஷமா, 12 வருஷமா, 18 வருஷமா, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, உன் வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். அவரிடத்துல திரும்பினா போதும். எசேக்கியா ராஜா திரும்பினா, அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சோதனைக்கு ஒரு முடிவு. என்ன விதமான சோதனை இருந்தாலும் சரி, யாரு பிள்ளைகள் மூலமா சோதனையா, கணவன் மூலமா சோதனையா, குடும்பத்தின் மூலமா சோதனையா, தேசத்திலே சோதனையா, அதிகாரி மூலமா சோதனையா, உன் கம்பெனியில் மேனேஜர் மூலமா உனக்கு சோதனையா, சார் மூலமா உனக்கு சோதனையா, ஆமே உன் பிள்ளைகளே உனக்கு சோதனையாக்குறாங்களா? ஆனால் சோதனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சுக்கிறேன். ஆமே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை
ரபல சிகரபா ஜெயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி இருந்தால் நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தா உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. ஓ நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே. அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே. அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 மகளே நிச்சயமாகவே நிச்சயமாகவே அக்கா நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே. இப்பொழுது தோன்றும் என்றாரே. உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே. இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் ஆண்டவரே. நாளில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஒரு முடிவை நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும்